ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். கர்த்தர் தாவீதுக்கு விரோதமாயிருந்த எல்லா எதிரிகளுடைய கைகளுக்கும் அவனை நீங்கலாக்கி பத்திரமாக பாதுகாத்து நடத்தினார். அதை குறித்து தாவீது கர்த்தருக்கு நன்றி அறிதலின் வார்த்தைகளோடு சங்கீதத்தை பாடினார். இங்கே சொல்லுகின்றார் பாருங்கள், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். மனுஷர்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினதான காலங்கள் அவனுக்கு ஆபத்துகள் சூழ்ந்திருந்த நாட்களாக இருந்தது. அந்த நாட்களில் தன்னுடைய திறமையோ தன்னோடு இருந்த இராணுவ வீரர்களோ அவருக்கு உதவி செய்து தப்புவிக்கவில்லை. கர்த்தர் ஆதரவாய் இருந்ததினால மாத்திரம் அவர் காப்பாற்றப்பட்டார். அதை இங்கே தவறாமல் நினைவு கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகின்றார். தன்னுடைய ஆபத்தை குறித்து அவர் இன்னும் சொல்லுகின்ற போது, என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என்று குறிப்பிடுகின்றார். தன்னை விட அதிக பலம் பொருந்தின மனிதர்களின் கைகளிலிருந்து தேவன் அவனை விடுவித்தார். தாவீதுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கர்த்தர் இப்படித்தான் வாழ்நாட்களில் இதுவரை செய்து வந்திருக்கிறார், இனியும் இப்படியேதான் செய்வார். நம்மை விட பலத்த மனிதர்கள், நமக்கு மிஞ்சின காரியங்கள், நம்மால் எதிர்கொள்ளுவதற்கு இயலாத மிக கடினமான சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியங்களில் தேவன் நமக்கு ஆதரவாயிருந்து நம்மை நடத்துவார். ஒருவேளை நீங்கள் இதுபோன்ற பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் எனக்கு ஆதரவாய் இருப்பீர், ஆகவே உம்மால் நான் பலத்த சத்துருவின் கைகளிலிருந்து விடுவிக்கப்படுவேன் என்று அறிக்கையிடுங்கள். தாவீதுக்கு செய்தவர் நமக்கும் செய்வார், மேன்மையாக வைப்பார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருப்பவரும் எங்களிலும் பலத்த சத்துருக்களின் கைகளுக்கு எங்களை விலக்கி விடுவிக்கிறவருமாகிய கர்த்தராய் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து நாட்களில் நீர் அனுகூலத்தை உண்டு பண்ணி எங்களை வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்று தாழ்மையோடு உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.